நம்ம கணக்கன்னாவே நமக்கு ஞாபகம் என்ன வருங்க? ஒரு சித்தர்ன்னு சொல்லிட்டேன். அப்போ கணக்கன்பட்டி சத்குரு. எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து செய்யணும். அப்படி பார்க்காம செஞ்சதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, இது நடக்கலை அது நடக்கலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் ஜாதகத்தில் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டுமே நீங்கள் தொழில் செய்யுங்க. அந்த அமைப்பு இல்லைன்னா ஏன் தொழில் செய்கிறீங்க? வேலைக்கு போகலாமே. மிதுன லக்னம் அல்லது கன்னி லக்னம் அல்லது ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரங்கள் அல்லது புதன் மகா திசை நடப்பில் செல்லக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் கணக்கம்பட்டி சித்தரை போய் வழிபாடு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவலை இங்கே சொல்லணுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் வரும்போது, ஒரு விரக்தியான மனநிலை வரும்போது எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு இறை சக்தி என்ன அப்படின்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம், மகான்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு விடை தெரியாத கேள்விகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி ஒரு மகானை போய் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் நமக்குள்ளே நிறைய இருக்கும். அப்படி ஒரு மகான் அப்படிங்கிறவரை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஜோதிடத்தோட ரொம்ப தொடர்புடைய ஒரு மகான் அப்படின்னு கூட சொல்லலாம். யார் அப்படின்னா, நம்ம ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் உண்டு. அதில் இந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்திற்கு கணக்கன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. நம்ம கணக்கன்னாவே நமக்கு ஞாபகம் என்ன வருங்க? ஒரு சித்தர்ன்னு சொல்லிட்டேன். அப்போ கணக்கன்பட்டி சத்குரு, அவரை நமக்கு சட்டுன்னு ஞாபகம் வரும். இந்த புதனுக்கும் இந்த கணக்கன்பட்டிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கணக்கன்பட்டி சித்தர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே பச்சை நிறமுங்கள். பச்சை வேஷ்டி, பச்சை சட்டை, பச்சை துண்டு, பச்சை தலப்பாய், எல்லாமே பச்சை நிறம்தான். பச்சை புதனுடைய அம்சம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த பச்சை அப்படிங்கிற அந்த புதனுடைய அம்சம் குறையுது, நம்ம கிரக வேல்யூவில் புதனுடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, அவங்க கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னா அவங்க கணக்கம்பட்டிக்கு போகணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கணக்கன் அப்படின்னா இந்த ஜோதிடத்திற்கு முக்கியமான ஒரு மூலம் என்னன்னா கணக்கு தாங்க. அந்த கணக்கு தெரியணும். கணக்கு தெரிஞ்சால் தான் ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது கணக்கு பண்ணி காலக்கணிதங்களை சுலபமாக போட முடியும். அதை தான் நம்ம இன்றைக்கி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதும் புதன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த புதனுடைய அமைப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே ஒரு வாசகம் ரொம்ப அழகாக, அந்த வாசகத்தை பார்த்த உடனே இதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எதையும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யணும் இல்லடா சாமி, எல்லாம் நடந்ததுக்கப்புறம் அது போச்சு இது போச்சுன்னா நான் என்னடா சாமி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வாசகங்க. கணக்கம்பட்டி சித்தர்னுடைய அந்த ஜீவ சமாதிக்கு போகும்போது அந்த என்ட்ரன்ஸில் அந்த கேட்டிலேயே அந்த வாசகங்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்போது இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கையோட ஜோதிடத்தை எப்படி பார்க்கணுங்கிறது இதில் தெரிஞ்சுக்க முடியுது பாருங்கள். எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து செய்யணும். அப்படி பார்க்காம செஞ்சதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, இது நடக்கலை அது நடக்கலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த மகான்களுடைய குரலாக, அது சத்குருவின் குரலாக அங்கே எழுதி வச்சுருக்காங்க. அதே தான் நம்ம ஜோதிடர்களுக்கும் பொருந்தும். இந்த ஜோசியரை பார்த்தா நம்ம வாழ்க்கை மாறிடும். எப்படி மாறும்? மாறும். அதை நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி பார்த்துக்கணும். நடந்து முடிந்ததுக்கப்புறம் எனக்கு 6 கோடி ரூபாய் கடன் இருக்குது, இந்த ஜோசியரை போய் பார்த்தா எனக்கு அந்த கடன் அடைஞ்சிடுமா? முடியாது இல்லையா? அப்போது அந்த 6 கோடி ரூபாய் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடியில் நீங்கள் போய் பார்க்கணும், நான் இதை பண்ண போகிறேன், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த வாசகம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன? எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடியும் அதை யோசித்து அதை செய்யலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு முடிவு பண்ண. நேரம் காலம் அதுக்கு தான் பார்க்கணும். அந்த கால நேரத்தை அறிந்து முடிவு செய்ததுக்கப்புறம் நமக்கு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை செய்யணும். இல்லை அப்படின்னா அது செய்யாமல் இருப்பதே நல்லது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டு கௌரவம், நான் ஒரு தனித்துவமாக தெரிய வேண்டும், என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கௌரவத்திற்காக தொழிலை ஆரம்பித்து இன்றைக்கி கடனாளியாக இருக்கிறவங்க நிறைய பேர். உங்கள் ஜாதகத்தில் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டுமே நீங்கள் தொழில் செய்யுங்க. அந்த அமைப்பு இல்லைன்னா ஏன் தொழில் செய்கிறீங்க? வேலைக்கு போகலாமே. வேலையில் கஷ்டங்களோ கூடவோ குறையவோ, சம்பளம் கம்மியோ அதிகமோ, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குதோ இல்லையோ, அதனால் எந்த இழப்பும் கிடையாது.
பெரிய கடனும் கிடையாது. ஆனால் சொந்தமாக தொழில் செய்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு சாதாரண அந்த மகானின் குரலாக அங்கே எழுதி வச்சது அந்த வாசகம்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அந்த சத்குருவை யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய அட்சய லக்னம், மிதுன லக்னம் அல்லது கன்னி லக்னம் அல்லது ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரங்கள் அல்லது புதன் மகா திசை நடப்பில் செல்லக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் கணக்கம்பட்டி சித்தரை போய் வழிபாடு செய்யலாம். ஏன்னா இந்த புதனுடைய அம்சத்தோடு நிறைந்த ஊர் அது. அதுவும் முக்கியமாக கன்னி ராசிக்கு உரிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அங்கே இயல்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா கன்னியில் தான் புதன் உச்சம் பெறக்கூடியவர். அப்போ இந்த கன்னி ராசி அந்த பழனி அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பழனிக்கு அருகாமையில் தான் இந்த கணக்கம்பட்டிங்கிற ஊர் இருக்குது. அந்த சித்தருனுடைய பேரே பழனிசாமி தான். அதனால் இந்த கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசி, மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசி, இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்கள், புதனுடைய திசை நடப்பவர்கள், புதனுடைய புத்தி நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் கணக்கம்பட்டியாரை போய் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார்.